என்னாச்சு என்னாச்சு போலீஸ்டா? ஐயோ போலீஸா? ஐயோ நைனா போலீஸ் கிட்ட நானும் எங்க அம்மா கண்ணுல படக்கூடாது நைனா. நைனா நாங்க இங்கே ஒளிச்சுக்கிறோம், நீ ஏதாவது சொல்லி சமாளிப்பா. சரி, நான் வெளியில போற மாதிரி வீட்டை போட்டின்னு போயிடுறேன். எடுமா எடுமா பூட்டை எடுமா எடுமா எடுமா. என்னங்க சார் இந்த பக்கம்? அகஸ்டின் என்ன சார், அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அதான் உங்களுக்கு தெரியுமே, என்னால வந்து கேட்டு நிக்கிறீங்க? அது தெரியும், ஆனா அவங்க அகஸ்டினை ரிலீஸ் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். ஐயோ இல்ல சார், ஒழுங்கா என் பொண்டாட்டி பணத்தை கொடுத்து என் பையனை மூட்டுட்டு வந்திருப்பா. நீங்க உள்ளால வந்து பூந்ததுனால எல்லாமே நாசமா போச்சு. இப்போ என் பொண்டாட்டியும் காணும், என் புள்ளியும் காணும். அத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் ஊட்ட பூட்டிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப கவலையாகுது சார். என் பையனுக்கு என்னாச்சோ, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சோ. கிட்னாப்பர்ஸ் இந்த மாதிரி கடத்தினவங்க கயித்துல கத்திய வச்சு அறுக்கிற மாதிரி டிவியில காட்டினாங்க சார். என் பையனையும் அப்படி அறுப்பாங்களே சார்? யோ அது வேறயா, உன் பையனை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, கண்டுபிடிச்சிடலாம். சரியா? என்னத்த சார் கண்டுபிடிக்கிறது? என் பையனை காணோம்னா அவனை தேடுறதை விட்டுட்டு என்னாண்ட வந்து அவன் வந்துட்டானா இல்லையான்னு கதையை கேட்டு டைமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னத்த நீங்க கண்டுபிடிச்சு முடியல சார், ரொம்ப வேதனையா இருக்குது. யோ ஓவரா பேசாத. உன் பையனும் உன் ஒய்ஃபும் திரும்பி வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், புரியுதா? புரியுது சார். என்ன புரியுது? யாராவது காணா போயிட்டா உங்ககிட்ட வந்து காணா போட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க திரும்ப வந்துட்டா திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்லணும். நீங்க அதை ரெக்கார்ட்ல எழுதிப்பீங்க, கரெக்ட் தானே? இவ்வளவு சொல்லி நக்கல் பண்ற பாத்தியா? இருக்கட்டும், என்கிட்ட வேற ஒரு டைம் மாட்டும் போது உனக்கு இருக்கு. யோ வாங்கயா. என்னாச்சு? எப்பா போயாச்சா? போட்டாங்க போட்டாங்க. என்னவா? அவங்க உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் நீ வந்துட்டியான்னு பார்க்க வந்திருக்கிறாங்க. ஐயோப்பா மேட் லீக் ஆச்சு போல இருக்கு. இனிமே லேட்டே பண்ணக்கூடாது. மா கிளம்புமா. எங்கடா? மா போலீஸ் ஸ்டேஷனுக்குமா. ஐயோ எனக்கு பயமாக்குது, நான் வரல. ஐயோமா பயந்த வேலைக்கு ஆகாது, தைரியமா வாமா. அங்க வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லு, புரியுதா? என்னத்தடா சொல்லணும்? ஐயோ நான் போகும்போது சொல்றேமா, வாமா. நைனா சரக்கு பத்திரம் நைனா, பத்திரமா பாத்துக்க. புட்டிக்கு பத்திரமா வாமா. போயிட்டு வரேங்க. என்ன நைனா? நர்மதா, என்னங்க? நான் கிளம்புறேன். இன்னைக்கு அந்த கோபால் வாத்தியார் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல டிஓ ஆபீஸ்ல விசாரணை, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். எங்க எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? பிரச்சனையானா என்ன பண்ண முடியும்? வரது வரட்டும்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு வரேன். சரிங்க. வாங்க ராஜு, வாங்க பெருமாள். என்ன திடீர்னு? உங்களை பாக்குறதுக்கு தான் சார் வந்தோம். நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். நீ விசாரணை இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுவோமா? சார், அந்த விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம். அந்த விஷயம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் கம்ப்ளைண்ட் ஆகி விசாரணை வரைக்கும் போயிடுச்சு. போனா என்ன? அதானே கோபால் சார் இப்ப நினைச்சா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியும் இல்லையா? என்ன அவர்கிட்ட போய் பேசணும். போய் பேசுங்க. அவர் பண்ற தப்பு என்னங்கறத அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. வாங்குற சம்பளத்துக்கு சின்சியரா வேலை செய்யாம டியூஷன் எடுத்து பசங்களை இப்படி சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவருக்கு புரிய வைங்க. ஒரு நியாயமான விஷயத்த கொஞ்சம் அழுத்தமா சொன்னதுனால துரப்பாண்டிய மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நியாயமான்னு கேளுங்க. எடுத்து சொல்லி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க. தப்பா உணர்ந்தா அது அவருக்கு நல்லது, பசங்களுக்கு நல்லது இல்லையா? ஏங்க, நாங்க உங்களை கோபால் சார்ட்ட கூட்டிட்டு போய் சமாதானம் பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லலாம்னு நாங்க வந்தா நீங்க எங்களையும் கோபால் சாரையும் முட்டை விட்டுறீங்க போல இருக்க. நியாயம் வேணா முட்டை தாங்க வேணும். நான் ஒருத்தனா முட்டுறதை விட நம்ம எல்லாருமே சேர்ந்து முட்டினாதான் சீக்கிரமா நியாயம் கிடைக்கும். சார் கொஞ்சமாவது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க.
இந்த நியாயம் நேர்மை டியூஷன் வைக்கலாமா வைக்க வேண்டாமா இந்த பேச்செல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓரங்கட்டி வைங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு கோபால் சார் கிட்ட போனா வேலைக்கே ஆகாது. நீங்க எங்களோட வாங்க, பேச வேண்டியதெல்லாம் நாங்க பேசுறோம். நீங்க ஒரு சாரி மட்டும் சொல்லுங்க, அது போதும், பிரச்சனையை முடிச்சிடலாம். என்னது சாரி சொல்லணுமா? எதுக்கு? நான் எதுக்குங்க சாரி சொல்லணும்? தப்பு பண்ணது நானா இல்ல அவனா? சார் அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரமா சார்? உங்க மேல இருக்கிற மரியாதையில நாங்க இதை சொல்றோம். உங்கள மாதிரி நல்ல வாத்தியார் மேல எந்த நடவடிக்கையும் வரக்கூடாது. அப்படி வந்தா அது பள்ளிக்கூடத்துக்கு நஷ்டமாயிடும்ன்ற அக்கறையில தான் சொல்றோம். அடம் பிடிக்காம வாங்க சார். இல்லைங்க, பள்ளிக்கூடத்துக்கு நல்லது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா எல்லாரும் என் கூட சேர்ந்து நில்லுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவன மாதிரி புல்லுருவீங்களே எதிர்ப்போம். அதை விட்டுட்டு என்ன போய் அவன்கிட்ட கெஞ்ச சொல்லாதீங்க. நான் தப்பு பண்ணவும் மாட்டேன், தப்பு பண்றவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டும் இருக்க மாட்டேன். சார், கோபால சமாதானப்படுத்தலைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களே சார். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு வெட்டி வீம்புக்காக வேலையை விட்டு போயிருவீங்களா? வெட்டி வீம்பா? இது வெட்டி வீம்பா? சரி விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. துரை சார், நாங்க என்ன உங்களை தப்பு பண்ணுங்க நான் சொல்றோம்? லேசா வளைஞ்சு கொடுத்து போங்கன்னு தானே நாங்க சொல்றோம். தலையை காப்பாத்திக்க வேண்டாமா? அவசியம் இல்லைங்க. நான் வளைஞ்சு கொடுத்துதான் தலையை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் பேச வேண்டியதை டிஓட்ட பேசிக்கிறேன். நீங்க என்ன பேசினாலும் செல்லாது சார். டிஓ அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நீங்க பேசுனதையும் கண்டிச்சதையும் நியாயங்கிறது இல்ல இப்ப விஷயம். ஒரு சக வாத்தியார அடிச்சிருக்கீங்க, அதுதான் இப்ப விஷயம். நீங்க என்னதான் உங்க காரியத்தை நியாயப்படுத்தினாலும் டிஓ உங்க மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்க போறது இல்ல. அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட கோபால் சார் கிட்ட போய் பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிறது நல்லது இல்லையா? சாட்சிக்காரன் கால விழுறத விட சண்டைக்காரன் கால விழுறது மேல் இல்லையா? எவன் கால இந்த துரப்பாண்டி விழ மாட்டான். வேண்டாம், நீங்க சாரி கூட கேட்க வேணாம். எங்க கூட வந்து சும்மா நில்லுங்க. பேச வேண்டிய விஷயத்த பேசி நாங்க முடிக்கிறோம். நமக்கு எல்லாரும் வேணும் சார். வேண்டாங்க, எனக்கு எல்லாரும் வேண்டாம். சரியானவங்க மட்டும் இருந்தா போதும், தப்பானவங்க வேண்டாம். அந்த கோபால் வாத்தியார் ஒரு தப்பானவன். என்ன கொண்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டி என் காரியத்தை தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் பண்ண காரியம் சரின்னு இப்ப கூட நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் ஒரு விலை கொடுக்கணும்னா அந்த விலையை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் மேல நீங்க வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் பேச வேண்டியதை டிஓட்ட பேசிக்கிறேன். நான் வரேன். என்னங்க இது? நர்மதா சார், 2 பேருக்கும் டீ காஃபி அதை கொடு. என்னம்மா இது? நேர்மையா இருக்க வேண்டியதான். அதுக்குன்னு இப்படி எதுக்குமே வளைஞ்ச கொடுக்காம பிடிவாதம் பிடிச்சா அது அவருக்கும் கடைசியில உங்களுக்கும் தான் கஷ்டம். அம்மா, நேர்மை நியாயம்னு இப்படி வீம்பு பிடிச்சு அலைஞ்சா அது நல்லது இல்லம்மா. அழிச்சிருவாங்கம்மா. பார்த்து நடந்துக்க சொல்லுங்கம்மா. நாங்க வரோம்மா. வரமா? அம்மா, அப்பாவுக்கு சஸ்பென்ஷன் அது இதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பா மேல ரிஸ்க் ஆயிடுமேமா. நல்ல ஆசிரியர் பட்டம் கூட கிடைக்காதே. உங்க அப்பாக்கு இதெல்லாம் யாருடா சொல்றது? விருது கொடுத்தாதான் நான் நல்லாசிரியரா நம்மளே திருப்பி கேட்பாரு. நம்ம என்னடா பண்ண முடியும்? சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனிமே கடவுள் விட்ட வழிதான். என்னடா 2 பேர் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா பேசினா கூட பேச மாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பின்ன எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா? இல்லத்த, மனசு சரியில்லை. என்னது மனசு சரியில்லையா? டேய், அதுக்குள்ளார மனசு சரியில்லாம போற அளவுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க அப்பா அடிச்சாரா? அது தினமும் வாங்குறதானே, அதெல்லாம் நாங்க கண்டுக்கிறதே இல்ல. தொடச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? இன்னைக்கு அப்பாவுக்கு டிஓ ஆபீஸ்ல என்கொயரி. டிஓ ஆபீஸ்ல என்கொயரியா? ஓ, அந்த கோபால் வாத்தியார் அடிச்ச மேட்டரா? ஆமா அத்தை. அப்பா கிளம்பி போயிட்டாரா? போயிட்டார் அத்தை. காலையில வேற 2 வாத்தியாருங்க சமாதானம் பேசுறதுக்காக வந்தாங்க. அப்பா மன்னிப்பு கேட்டா கோபால் வாத்தியார் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறதுக்கு தயார்னு சொன்னாராம். அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? நான் பண்ண தப்பில்லைங்கிறப்ப நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போயிட்டார் அத்தை. டிஓ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தப்ப தட்டி கேட்டதுக்காக எனக்கு தண்டனைனா அந்த தண்டனை ஏத்துக்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லிட்டாரு. அப்பாவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கத்த. டேய், அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுடா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கத்த. என்னாச்சுன்னு அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். டேய் அமுதன், நம்ம டிஓ ஆபீஸ் போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? ஐயோ, அப்பா திட்டுவாரு. அதுவும் உங்களோட வந்தோம் தெரிஞ்சா
கொன்னே போட்டுருவாரு. டேய் என்ன உங்க அப்பா ஏதோ சொல்ல மாட்டாருடா, அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா எங்களை அடிப்பாரு. டேய் வைனா கோலி, நான் பாத்துக்கிறேன்டா. அவருக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. டேய் வாங்கடா. இப்ப பாரு. அம்மா ஐயோ ஐயோ அப்பா உடம்பெல்லாம் நோவுதுப்பா. கை வரல வலிக்குது, என்னால முடியல. இங்க பாத்துக்கோ. சத்தம் போடாதயா. என்ன என்ன கேஸ்? அடிதடியா? அடிதடியா சார்? கடத்தல் கேஸ் சார். கடத்தல். கடத்தல? ஐயா ஏட்டையா, இது என் புள்ளையா, பேரு அகஸ்டின். ஏஆர் ப்ராடக்ட் ஓனர் அருணாச்சலங்கிறார்ல, அவரோட மருமக புள்ளையா. ஓ அந்த கேஸா? என்ன சார், உங்களை தேடி ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் அங்க போயிருக்காங்க, நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? சார் நான் வந்து நிக்கிறது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? அது இல்ல சார், இல்ல நீங்களே தப்பிச்சு வந்தீங்களான்னு கேக்குறேன். நான் எங்க சார் தப்பிச்சு வந்தேன்? 3 கோடி ரூபாய் துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். என்ன சார் சொல்றீங்க? பணம் கொடுக்காமலே காப்பாத்தணும்னு தான் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து உங்களை தேடி அங்க இருக்கும்போது நீங்க ஏன் சார் பணம் கொடுத்தீங்க? சார் போலீஸ் ஃபோர்ஸ் வருதா வரலையான்னு எனக்கு ஜோசியமா சார் தெரியும். ஏன் சார் போலீஸ் வரும்னு உட்கார்ந்துருந்தா அவங்க என்ன கொண்டுட்டாங்கன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்கள அனாதையா போயிடுவாங்க சார். என் மகனே அப்படியெல்லாம் பேசாதடா கண்ணா. ஆமாங்க ஏட்டையா, நான் துட்டு எடுத்துன்னு போற வரைக்கும் ஒரு போலீஸ்கார் கூட என் கண்ணுல படலையா. அதனால தான் நான் துட்டை குத்துட்டு கடத்தல்காரன் கிட்ட இருந்து என் பையனை மூட்டு வந்துட்டேயா. அடின்னு அடி, ஒரு அடியா 2 அடியா சும்மா பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க சார். அப்ப வாங்கின அடியில இப்ப கூட சுத்தின்னு வந்து சார். குதிக்கமா உன் மடியில கொஞ்சம் தலை வச்சு பாத்துக்கிறேன் நானு. ஐயா ஏட்டையா, கடத்தல்காரன் கேட்ட துட்ட நான் எடுத்துன்னு போய் கொடுத்ததுனால என் புள்ளைய நான் சேஃபா மூட்டின்னு வந்துட்டேன்னு கொஞ்சம் உன் மாமனாருக்கும் பஞ்சாதிக்கும் தகவல் சொல்லிடுறீங்களா? துட்டையும் குத்துட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் சொல்லிடுங்கய்யா போனை போட்டு. சரிம்மா. ஹலோ அருணாச்சலம் ஐயா, நான் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டு பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஐயா, உங்க மாப்பிள்ள அகஸ்டினும் அவங்க அம்மாவும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்களா? ஆமாங்க ஐயா. கடத்தல்காரங்க காசை வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அடியும் வலியும் தாங்க முடியாம அவர் இங்க துடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, அவங்க அம்மா தான் உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னாங்க. நீங்க வாங்க ஐயா. நான் வரேன், பொண்ணை கூட்டிட்டு உடனே வரேன். கொஞ்சம் தயவு செஞ்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. சார் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? நான் எத்தனை மணிக்கு வந்தேன் உங்களுக்கே தெரியும்ல. டிஓ எப்போ கூப்பிடுவாரு? ஹலோ, உங்களை ஒருத்தர் மட்டும் தான் பார்க்கணுமா? ஜில்லா பூரா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்க்கறாரு தெரியுமா? வாயை மூட்டிருங்க, கூப்பிடுவாங்க. நாள் மண்டையை உடைக்க போறேன். பைத்தியமா உனக்கு? கல்ல கீழ போடு. ஏற்கனவே உங்க அப்பா மாட்டிருக்கிறது பத்தாதா, நீ வேற மாட்டணுமா? போடுற கல்ல கீழ. இல்லத்த, அவன் எப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவனை கல்ல கீழ போடுறா, கல்ல கீழ போடு. அவனை அடிச்சிட்டா பிரச்சனை தீந்துருமா? அதிகாரங்கிட்டலாம் வந்துட்டா கை கட்டி தான் நிக்கணும். இங்கெல்லாம் இப்படிதான் நடக்கும். பேசாம இரு. எங்க அப்பா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல அத்தை. இங்க பாத்தீங்களா, யாரோட அப்பாவை கை நீட்டி மிரட்டுறாங்க. சங்கட்டமா இருக்கு அத்தை. அப்படிதான் நான் இருக்கோம், பொறுத்துதான் ஆகணும். உங்க அப்பாவே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்னடா? ஹலோ, உன்னை கூப்பிடுறாங்க. என்ன முறைக்கிறேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு முறைப்பு வரையா? போயா. சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? இப்ப ஒருத்தர் போனாருல, அவருக்கு என்ன சார் ப்ராப்ளம்? அது எதுக்கு உனக்கு? இல்ல, இவங்க 2 பேரும் அண்ணன் பசங்க. அவரு வேலை பாக்குற ஸ்கூல்ல தான் இவங்க படிக்கிறாங்க. அதான் வாத்தியார் இங்க நிக்கிறாரே, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு. கூட வேலை பார்த்த வாத்தியாரா இந்த ஆள் அடிச்சிட்டாருமா. அடி வாங்கினவரை டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருமா. அதான் என்கொயரிக்காக வர சொல்லியிருக்காங்க. வாத்தியாரு பசங்களை அடிச்சுதான் கேள்விப்பட்டிருக்கோம். வாத்தியாரை அடிக்கிறது இப்பதான் சார் கேள்விப்படுறேன். ஆமா, விசாரிச்சு என்ன சார் பண்ணுவாங்க? என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இன்கிரிமெண்ட் கட் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம டிஓ இருக்கார ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
இந்த மாதிரி மனுஷங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. அவர் வேலை காலி, வேலைக்கு வெடி வைக்க போறாரு. என்ன சார் பிரச்சனை? உங்க கூட வேலை பார்க்குற சக வாத்தியாரை எதுக்காக அடிச்சீங்க? பழி வாங்குற வரியில திட்டம் போட்டு அடிச்சீங்கன்னு புகார் பண்ணிருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கும் அவருக்கு எந்த முன்பகையும் இல்லை சார். இருக்குன்னு சொல்றாரு. அப்படிதான் கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்காரு. சார் நான் அவரை அடிச்சதை மறுக்கல, உண்மைதான். அடிச்சதை ஒத்துக்கிறேன். ஆனா அவர் சொன்ன காரணத்துக்காக நான் அவரை அடிக்கல சார். வேற எந்த காரணத்துக்காக அடிச்சீங்க? சார் டியூஷனுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லாதவனை, காசு கொடுத்து படிக்க வசதி இல்லாதவனை, தன்னோட முயற்சியிலேயே படிச்சு பாஸ் ஆகிற மாணவனை டியூஷனுக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்றது, வரலன்னா ஃபெயில் ஆக்கிடும்னு மிரட்டுறது தப்பு தானே சார்? தப்புதான். அந்த தப்பை தான் சார் கோபால் பண்ணாரு. அதைத்தான் நான் தட்டி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம என்ன அசிங்கமா பேசிட்டாரு. அதான் ஆத்திரத்துல கை நீட்டிட்டேன். தனக்கு காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏழை பையனோட எதிர்காலத்துல கைய வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன சார் உரிமை இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். உங்க நியாயத்தை நான் ஒத்துக்கிறேன். அந்த நியாயத்தை ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்டா எழுதி என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதை நான் விசாரிச்சிருப்பேனே, நடவடிக்கை கூட எடுத்திருப்பேனே. அதை விட்டுட்டு ஏன் அவர் அடிச்சீங்க? அதான் இப்ப பிரச்சனை. சோ நீங்க அடிச்சதை ஒத்துக்கிறீங்க. கணேசன் சார், அதுக்காக ஏதாவது தண்டனை கொடுத்தாதான் இந்த பிரச்சனை தீரும்னா எனக்கு தண்டனை கொடுங்க சார், ஏத்துக்கிறேன். ஆனா அவர்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க சொல்லாங்க சார். சார் கோபால் வந்துட்டாரா? இப்பதான் சார் வந்தாரு. உடனே உள்ள வர சொல்லுங்க. சரி சார். உங்கள மாதிரி வாத்தியாருங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. உங்கள மாதிரி அறச்சீற்றம் உள்ள நல்ல வாத்தியார தண்டிக்க எனக்கு விருப்பம் இல்லதான். ஆனா இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் எவ்வளவு தூரம் உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். கோபால் வரட்டும், அவர்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு பண்ணலாம். சார் குட் மார்னிங் சார். வாங்க கோபால். உங்க கம்ப்ளைண்ட் விஷயமா மிஸ்டர் துரபாண்டியனை நான் விசாரிச்சேன். அவரு உங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. அதை பத்தி நான் அப்புறம் விசாரிக்கிறேன். இப்ப நீங்க கொடுத்த புகாரை பத்தி மட்டும் பேசுவோம். இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? துரபாண்டிய மேல நடவடிக்கை எடுக்கணுமா? வேண்டாம் சார், நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டாம். என்னது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? என்ன அடிச்சாரு, நடவடிக்கை எடுங்கன்னு புகார் கொடுத்துட்டு இப்ப நடவடிக்கைலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அந்த புகாரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். என்னங்க சொல்றீங்க? எதனால திடீர்னு வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க? சார், அடிப்பட்ட கோவத்துல யோசிக்காம சட்டுன்னு உங்ககிட்ட புகார் கொடுத்துட்டேன். அப்புறமா நிதானமா யோசிச்சு பார்த்ததுல துரை சொன்னதில் உள்ள நியாயம் எனக்கு புரிஞ்சுது. அதனாலதான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். துரை ரொம்ப நேர்மையான மனுஷன் சார். தப்பு தண்டாக்கெல்லாம் போகாதவரு. ஆத்திரப்பட்டு கையை நீட்டிட்டாருங்கிறதுக்காக அவர் தண்டிக்கிறது பள்ளிக்கூடத்துக்கே நஷ்டம்னு எனக்கு தோணுது. நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் வாங்கிறேன் சார். நாங்க 2 பேரும் சமாதானமா போய்க்கிறோம் சார். சாரி துரை, நானும் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். எல்லாத்தையும் மறந்துருவோம், எப்பவும் போல இருப்போம். நானும் உங்களை அடிச்சிருக்க வேண்டாம், கோபத்துல சாரி. நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே, விடுங்க சார். அந்த கம்ப்ளைண்ட் நான் கிழிச்சு போட்டுறேன், போதுமா? ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி அதிசயங்கள் எப்பவுமே நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏதோ இப்ப நடந்திருக்கு, ஓகே. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்குங்க. சரி சார். தேங்க்ஸ் கோபால். ஒரு நல்ல வாத்தியார் மேல நடவடிக்கை எடுக்கணுமேனு சங்கடப்பட்டு இருந்தேன். அந்த சங்கடத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. துரை மேல நடவடிக்கை எடுத்திருந்தா எனக்கு சங்கடமா போயிருக்கும் சார். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். வரோம் சார். வாங்க வாங்க. எனக்கு மயக்கமே வந்துரும் போல இருக்கே. எனக்கும் தான். அப்பா கோபால் சார்ட்ட கையெல்லாம் கொடுக்கறாரு. இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பா பிரச்சனை சரியா போச்சா? அப்படிதான்டா தெரியுது. ஆனா எப்படின்னு தான் தெரியல. ஏய் வா வா. ஐயோ வராரத்த, வாங்க. ஏய் வாங்கடா, கோபால் சார் வராரு. அவர்கிட்ட என்ன விஷயம் கேட்டுக்கலாம் வாங்க. சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன் சார். என்னம்மா, துரை சாருக்கு பிரச்சனை உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டீங்க? என்ன சார் ஆச்சு? 2 பேரும் கையெல்லாம் கொடுத்து சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. ஏன் 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே வேலை பார்க்குறோம்.
சிரிச்சு பேசிக்கிட்டது தப்பா? தப்பு இல்ல. ஆனா அண்ணன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அதை நான் வாபஸ் வாங்கிட்டேன். 2 பேரும் டிஓ முன்னாடி சமாதானம் ஆயிட்டோம். எப்படி? அதெல்லாம் அப்படிதான். விவரம்லாம் எதுக்கு இப்ப? விஷயம் தான் முடிஞ்சு போச்சு இல்ல, அவ்வளவுதான், விட்டுருங்க. ஏமா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன்னு உங்க அம்மா கிட்ட போய் மறக்காம சொல்லிடுங்க. உங்க அம்மா வேற எனக்கு நோட்டீஸ் விடுறேன், என் மேல புகார் எழுதுறேன்னு என்ன சுத்தல்ல விட்டுற போறாங்க. செங்கம்மாவா? செங்கம்மா எங்க இதுல வந்தாங்க? அவங்க எதுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் விடணும், புகார் கொடுக்கணும்? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? உங்களுக்கெல்லாம் தெரியாமலா உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க? என்ன சார் சொல்றீங்க? செங்கம்மா உங்களை பார்க்க வந்தாங்களா? ஆமாமா, நான் டிஓ ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க.